ஒரு பூஜ்ஜியமல்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி 5 மடங்குக்கு சமமெனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பூஜ்ஜியமல்லா எண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பூஜ்ஜியமல்லா எண்ணை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, அந்த பூஜ்ஜியமல்லா எண்ணை வந்து நான் வந்து ஏ எண்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்படியே அவங்க சொன்னதோடைய ஃபார்முலா ரெடி பண்ணலாமா பாருங்கள். அதனுடன் அதன் வர்க்கத்தின், அந்த எண்ணோட வர்க்கத்தின் சராசரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சராசரின்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதோட வர்க்கம்னா ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். 2 எண்கள் இருக்கிறதுனால சராசரி வந்து என்னென்னு போடலாங்க, 2ன்னு போடலாம். அது என்ன சொல்கிறாங்க, 5 மடங்குக்கு சமம். அப்போ 5 மடங்குன்னா என்ன அர்த்தம், பெருக்கிக்கணும். அப்போது 5a அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, அவ்வளோதாங்க. சரிதா, அடுத்து என்ன பண்ணலாம், ஏ கூட்டல் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏ 2 இருக்கு இல்லையா, அந்தாண்ட போகும்போது பெருக்கல்ல போவோம். அப்போ 10aன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு ஏ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா 10a, இந்த ஏ அந்தாண்ட போயிடுச்சுன்னா -aன்னு வந்துடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். 10aல ஒரு ஏ போயிடுச்சுன்னா 9a. இப்போது இங்கே ஒரு ஏவும் இங்கே ஒரு ஏவும் கேன்சல் பண்ணிட்டா என்னன்னு இருக்குங்க, மீதி இங்கே ஒரு ஏ இருக்கும், இங்கே 9ன்னு இருக்கும். அப்போது அதோட அந்த எண் என்னென்னு அர்த்தம், 9. சரிங்களா, தேங்க்யூ.